அண்மை செய்தி. டிட்வா புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய நிலையில் பலத்த காற்றுடன் ராமநாதபுரத்தில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். கள நிலவரம். வணக்கம். அந்த டிட்வா புயலானது தொடர்ச்சியாக கரையை நெருங்கி வரக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல கடல் அதிக அளவில் சீற்றமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது பாம்பன், ராமேஸ்வரம் உள்ளிட்ட அந்த ராமேஸ்வரம் தீவு பகுதியில் 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான காற்று வீசுவதன் காரணமாக மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் சூழலானது நிலவுகிறது. தொடர்ச்சியாக 24 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கிராமங்கள்ல முழங்கால் அளவுக்கு மேல் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலையில் இருக்கின்றன. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலிலும் கூட இன்றைய தினம் ராமேஸ்வரம், அதே போல திருவாடனை, ஆர்எஸ் மங்கலம் உள்ளிட்ட வட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிப்பதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பனிமூட்டம் மட்டுமல்லாது மேக கூட்டம் நிரம்பி போய் இந்த பகுதியை ஊட்டி, கொடைக்கானல் போல காட்சியளிப்பு மட்டுமல்லாது தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருவதால் மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை முழுவதுமாக முடங்கி போய் இருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக மீட்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என மக்கள் தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது.